ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் கத்திரிக்காய் கிரேவி ரொம்ப சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் கிரேவி பிரியாணிக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். பிரியாணிக்கு மட்டும் இல்லாமல் வெரைட்டி ரைஸ், நம்ம எந்த வெரைட்டி ரைஸ் செஞ்சாலும் அதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானலி வச்சுக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா வறுத்துருங்க. ஸோ இது நான் பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன், அதனால் வறுத்து எடுத்துக்கிறேன். வறுத்த வேர்க்கடலை வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். எள்ளும் நல்லா பொரிஞ்சு வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இருக்கட்டும். இப்போ நம்ம அதே வானலியில் 4 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த கிரேவி. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டையும் 10-15 போல் மிளகும் சேர்த்துருங்க. மிளகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கால்வாசி அளவுக்கு நல்லா வதங்கிக்கட்டும். இப்போ இது கூட 1/2 கிலோ கத்திரிக்காயை இந்த மாதிரி நீளமாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப நைஸாக நறுக்க தேவையில்லை. கத்திரிக்காய் வந்துட்டு ஒரு கத்திரிக்காயை நம்ம 4 பீஸாக போட்டால் போதும். இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. இதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருங்க. அப்புறம் 4 தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ மசாலா எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துருக்கனால அடியில் கொஞ்சம் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும், அதனால் அடி பிடிச்சிடாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் மசாலா எல்லாம் எண்ணெயிலே சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். அடுப்பை மீடியமாக வச்சுட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. ஒரு 15 நிமிஷம் போல் ஆகும். இந்த கத்திரிக்காய் நல்லா நம்மளுக்கு வதங்கி வரணும், எண்ணெயிலே சுருண்டு வெந்து வரணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் 3/4 அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிடணும், தண்ணி சேர்க்காமல். இப்போ இது கூட 100 கிராம் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்க புளியை ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் 1/2 கிலோ கத்திரிக்காய் சேர்த்திங்க அப்படின்னா 100 கிராம் அளவுக்கு புளி கரெக்டாக இருக்கும். புளியை நல்லா ஊற வச்சுட்டு கரைச்சி இதே மாதிரி கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா புளி கொதித்து வரட்டும். இப்போ புளி நல்லா கொதித்து வந்து பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு நல்லா புளி கொதித்து வரணும். ஸ்டவ் வந்து ஃபுல்லே வச்சு நம்ம புளி கரைசல் நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த அளவுக்கு சுருண்டு வந்துட்டு இருக்கும்போது இது கூட ஒரு துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டாக வெல்லம் இருந்தால் போதும். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் கிரேவி நல்லா திரண்டு வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி கிரேவி பதம் வந்துட்டுருக்கும்போது ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கரெக்டான பதம் வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை எள்ளையும் ஆட் பண்ணிடலாம். வேர்க்கடலையும் நம்ம எள்ளும் சேர்த்து வறுத்து பவுட்ரு பண்ணி போடும்போது இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரிச்சாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும்.
அது இல்லாமலும் நீங்கள் செய்யலாம். கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். லாஸ்ட்டாக 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம வந்து எள்ளு பவுட்ரு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறிடலாம். சூடான சுவையான கத்திரிக்காய் கிரேவி ரொம்ப ரொம்ப சூப்பராக ஈஸியாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.